Mm. Hi, this is Kausala Chandrasekhar. Today நம்ம பார்க்க போற program வந்து how to reverse a string without using any inbuilt method. Earlier வந்து நம்ம reverse method யூஸ் பண்ணி எப்படி string reverse பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லாம எந்த ஒரு inbuilt method யூஸ் பண்ணாம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay. So string str equal to dog அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் ரிவர்ஸுங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ இந்த டாக் அப்படிங்கிறத எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? எண்ட்லேருந்து ரீட் பண்ணிட்டு வர்றது மூலியமா அது வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா? ஜிஓடி. ஸோ எண்ட்லேருந்து ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி ரீட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஜி ரீட் பண்ணுறோம், அப்புறம் ஓ ரீட் பண்ணுறோம், அப்புறம் டி ரீட் பண்ணுறோம். இப்படி ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது என்னவாயிடுது? ஒரு அரேவாக மாறிடுது. ஸோ இது வந்து கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால கேரக்டர்ஸ் அரே. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை நான் கேரக்டர் அரேவாக மாற்றுறேன். ஜஸ்ட் எஸ்டிஆர் டாட் வச்சு பாருங்க. கேரக்டர் அரேவாக மாற்றுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டூ கேர் அரேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த டூ கேர் அரேவோட ரிட்டர்ன் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா கேர் அரே அப்படின்னு காமிக்குது. ஓகே, கேர் அரே சி அரே அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேர் அரேல இருக்க எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபார் இன்ட் I equal to 0. அரேயோட பொசிஷன் எப்பவுமே வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து இப்போ இந்த சி அரே. அதில் இந்த டாக் வந்து இப்படி தான் பிளேஸ் ஆயிருக்கும். ஜீரோ 1 2 அப்படின்னு பிளேஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் போர்ஷன் எண்டிங் போர்ஷன் எழுதிக்குவோம். இன்ட் ஸ்டார்ட் பொசிஷன் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இன்ட் எண்ட் பொசிஷன் ஈக்குவல் டு 0ல ஆரம்பிச்சு 2ல முடியணும். இந்த ஸ்ட்ரிங்கோட மொத்த லென்த் வந்து எடுத்து பார்த்து ஸ்ட்ரிங் டாட் லென்த் எடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு 3ன்னு பிரிண்ட் பண்ணும். அதில் 1 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு எண்ட் பொசிஷன் வந்துருமா? ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0க்கு பதிலாக ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துக்கிறேன். I less than, இப்போ எனக்கு எண்ட் பொசிஷன் less than or equal to 0ல ஸ்டார்ட் பண்ணி 1 2ல, ஸோ எண்ட் பொசிஷன் இப்படி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் 0 அப்புறமா 1 அப்புறமா 2. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனுக்கு பதிலாக ஜஸ்ட் பிரிண்ட் போட்டு பார்ப்போம். பிரிண்ட் எல்என்னா டி பிரிண்ட் ஆகும். அப்புறமா கீழே இருக்க லைனில் அடுத்த ஓ பிரிண்ட் ஆகும். கீழே இருக்க லைனில் ஜி பிரிண்ட் ஆகும். ஸோ நான் பிரிண்ட் எல்என் எடுத்துகிட்டு வெறும் பிரிண்ட் போடுறேன். சி அரே இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ ஐ கொடுக்குறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்கன்னா டாக் டிஓஜி எந்த ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் 0 கொடுத்ததுக்கு பதிலாக ஸ்டார்ட் பொசிஷன் 2 கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஜி தானே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை இட். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பொசிஷன் எனக்கு என்ன கொடுத்தேன்? 0 கொடுத்துருக்கேன். அதனால டி அப்புறமா ஓ அப்புறமா ஜி. இப்போ எனக்கு ஜி வரணும். அப்போ நான் ஸ்டார்ட் பொசிஷன் 2 கொடுக்கணும். 2 கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்? இப்படி கொடுக்கலாம்ல. லென்த் வந்து எனக்கு
3 இருக்கும். லென்த்தில் 1 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 2 வந்துடும். இது எப்படின்னா 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ என் பொசிஷன் என்னவா இருக்கணும்? 2ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 2 அப்புறமா 1 அப்புறமா 0. ஸோ எனக்கு என் பொசிஷன் வந்து இப்போ 0வா இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ I greater than or equal to I minus minus 2 அப்புறமா 1 அப்புறமா 0. ஸோ அதனால இங்க I minus minus ஆப்ரேட்டரும் greater than or equal to மாறிடும். இப்போ நீங்க இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். GOD பிரிண்ட் ஆயிடுச்சா? தட்ஸ் இட். இப்போ நான் இதை ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல இதை ஆட் பண்ணிட்டே வரலாம். ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பிளஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப எம்டி பிளஸ் ஜி வரும். இது எதில் திரும்ப ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதுலேயே ஆட் பண்ணி வர்றதுக்காக. இப்போ ஃபைனலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். GOD. உங்களுக்கு எங்கேயாவது புரியல அப்படின்னா இந்த லைன் இப்போ தேவையில்ல, ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். டூ நோ அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப இந்த எம்டியோட ஓகே, இது எம்டி, இந்த எம்டியோட ஜி வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்தப்ப ஜியோட ஓ ஆட் ஆயிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜி இருக்கு, நெக்ஸ்ட் லெட்டர் ஓ அதோட ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிஓடி. ஸோ ஃபைனலாக நம்ம கிட்ட ஜிஓடி இருக்கு. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையில்லாததை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் இன்பில்ட் மெத்தட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து ரிவர்ஸ்க்காக எண்டிங் பொசிஷன்லேருந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் வேணும். அது வந்து அரே கான்செப்ட். இது வந்து லெட்டர்ஸாக இருக்கிறதுனால நான் கேரக்டர் அரேவாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்றுறதுக்கு 2char அரேன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ char அரேவாக மாறிடுச்சு. char அரேவாக மாறினதுக்கு அப்புறம் லாஸ்ட் பொசிஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஐட்ரேட் பண்ணுறோம். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் போர்ஷன் எண்டிங் போர்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எண்டிங் போர்ஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. எப்படின்னா லென்த்தோட -1 போட்டோம் அப்படின்னா அதான் எண்டிங் போர்ஷன். இப்போ டாகுங்கிறது 3 லெட்டரு, அதுதான் லென்த்தாக இருக்கும். அதில் 1 மைனஸ் பண்ணால் 2, அதுதான் வந்து அரேவோட எண்டிங் போர்ஷனாக இருக்கும்.
அப்போ அதுதான் அரே. அது ஸ்டார்டிங் போர்ஷனா எண்டிங் போர்ஷனாங்கிறது நம்ம எப்படி ரீட் பண்ணுறோங்கிறத பொறுத்து மாறும். ஓகே. ஸோ இங்கே நான் ரிவர்ஸ்லேருந்து ரீட் பண்ணுறேன். அதனால் வந்து எஸ்டிஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன்னுங்கிறத நான் ஸ்டார்ட் போர்ஷனாக எடுத்துக்கிட்டேன். ரிவர்ஸில் ரீட் பண்ணுறதுனால என் போர்ஷன் வந்து 0. ஏன்னா வந்து 2ல் ஆரம்பித்து நான் வந்து 0ல் முடிக்கிறேன். ஓகே, தட்ஸ் இட்.